குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உட்பட நகர் முழுவதும் 20,000 போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை நகர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் மற்றும் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குடியேற்றக்கூடிய காந்தி சிலை அருகே மற்றும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்னை சென்ட்ரல் மற்றும் எக்மோர் ரயில் நிலையங்களையும் தலா 3 மற்றும் 2 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பிற்காக சென்னை நகர் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் மட்டும் அதிக அளவு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மெரினாவில் நடந்த போராட்டம் காரணமாகவே சென்னை மெரினாவிற்கு செல்லக்கூடிய அனைத்து 17 வழித்தடங்களும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குடியரசு தினம் முடிந்த பிறகு இந்த சாலைக்குள் மக்கள் சாதாரண போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படும் என காவல்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர் முழுவதும் இந்த குடியரசு தினத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சாலை முழுவதும் வாகன சோதனைகள் எங்கும் பெரிய அளவில் நடைபெறவில்லை. ஆனால் மற்ற இடங்களில் கலவரம் நடந்த பகுதிகளில் மட்டும் அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் நாகராஜன்.